அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த பிறப்புங்கிறது பெரும் கடல் சுழற்சி அப்படிங்கிறாங்க. ஔவையாரும் இதையே தான் சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய பிறப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 7 கடல் 7 கடலில் இருக்கக்கூடிய மணல்களை நம்மளால் எண்ண முடியுமா? எண்ண முடியாது இல்லைங்களா? அத்தனை கோடி பிறப்புகளை இந்த மனித பிறப்புக்கு வரத்துக்கு முன்னாடி நாம் அவ்வளோ கோடி பிறப்புகளை பிறந்து பிறந்து இறந்து இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவித்து வந்திருக்கோம். அதில் எத்தனை பிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் இந்த மனித பிறப்பு போல் இந்த மனித பிறப்புங்கிறது ஒரு பிறப்பு, ஒரு ஜனனம் இல்லைங்களா? இதுபோல் ஒரு ஆடு மாடு கோழி பறவைகள் ஊர்வன பறப்பன நடப்பன அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? எல்லா ஜீவராசிகளும் ஒவ்வொரு பிறப்பு. அப்படி எல்லா ஜீவராசிகளாகவும் ஆணாகவும் பெண்ணாகவும் மாறி மாறி பிறந்து தான் இந்த மனித தேகத்துக்கு வந்திருக்கோம். அதனால தான் ஔவையாரும் சொல்கிறாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்மளுடைய திருவள்ளுவர் அவர்களும் பிறவி பெருங்கடல் அப்படின்னு சொல்கிறாரு திருக்குறளில். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் வள்ளலார் அவர்களும் அதை தான் சொல்கிறாரு, இப்பிறவி தப்பின் எப்பிறவி வாய்க்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க. வேதங்கள் உபநிடதங்கள் இதிகாச புராணங்கள் எல்லாமே இதை தான் கூறுது. இந்த மனித பிறப்பு அப்படிங்கிறது இது மற்ற பிறப்புகளை காட்டிலும் உயர்நிலை பிறப்பு. இந்த பிறப்பு நாம் இனி இந்த பூமியில் பிறப்பு பயணத்தை முடிவுக்கு கொண்டு வரத்துக்காக கிடைக்கப்பட்ட இந்த பிறப்பு, நாம் அதை எப்படி அந்த முடிவுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் திருமறைகளாக சொல்லியிருக்காங்க. அதில் வள்ளலார் அவர்கள் நேரடியாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். படமுடியாது இனி துயரம் படமுடியாது அரசே, பட்டதெல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்தி பொழுதென் உடல் உயிராதியெல்லாம் நீ எடுத்து கொண்டு உன் உடல் உயிராதியெல்லாம் உவந்து எனக்கு அளிப்பாய். வடலுறு சிற்றம்பலத்தே வாழ்வாய் என் கண்ணுள் மணியே என் குருமணியே மாணிக்க மணியே நடன சிகாமணியே என் நவமணியே ஞான நன்மணியே பொன்மணியே நடராஜ மணியே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடலுக்கான விளக்கம் என்னன்னா, படமுடியாது இனி துயரம் படமுடியாது அரசி, எத்தனை கோடி ஜனனங்கள் நம்ம எடுத்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது முன்னாடி நம்முடைய சித்தர்கள் கூறியிருக்கிறத போல 7 கடலில் இருக்கக்கூடிய மணல் அளவுக்கு பல எண்ணிலடங்கா கோடி பிறப்புகளை நாம் எடுத்திருக்கோம். இது ஒரு பாடலில் புல்லாகி பூண்டாகி பல்மிருகமாகி செல்லாத நின் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழுத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாணிக்க வாசகர் திருவாசகத்தினுடைய சிவபுராணம் பாடலில் இந்த பாடலுடைய வரிகளில் வரும். அப்படி நாம் அவ்வளோ கோடி பிறப்புகளை எடுத்திருக்கோம், அதில் அவ்வளோ துன்பங்கள் அடைஞ்சிருக்கோம். அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேகம் விரைவாக இந்த பஞ்சபூத சக்தியால் ஆன இந்த உடல் நம்ம என்னதான் சாப்பிட்டு என்னதான் இது பண்ணாலும் நமக்கு குழந்தை பருவத்துக்கு அப்புறம் குமார பருவம் வருது, அடுத்து பாலப்பருவம் வருது, வந்ததுக்கப்புறம் நமக்கு நரை திரை பிணி மூப்பு வந்துடுது, முடி நரைக்குது, தோல் சுருங்குது, இரத்த நாளங்கள்லாம் சுண்டுது, நம்ம கூனி குறுகி நடக்கிறோம். ஸோ பலம் அப்படியே குன்றி நம்ம அப்படியே வயதாகி நம்முடைய பிணியாலையும் மூப்பாலையும் நம்ம மரணத்தை எட்டிடுறோம். இந்த உடம்பை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உடல் உயிராதி எல்லாம் நீ எடுத்துக்கொண்டு, அவருடைய உடல் இந்த பூமியில் எந்த ஒரு தாக்கத்தாலையுமே அழியாதது, எல்லாம் வல்லான், எல்லாத்துக்கும் அவர் தான் மூலம். அந்த மூலனுடைய உடம்பு இந்த பூமியில் எந்த ஒரு இதாலையுமே பாதிப்பு ஏற்படாது, பூரண அருள்நிலை கொண்டவர். அதனால் அவருடைய உடல் உயிர் ஆதியல் என்னுடைய உடல் உயிர் ஆதியெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன்னுடைய உடல் உயிர் ஆதியெல்லாம் எனக்கு கொடுத்தருள்வாய் அப்படிங்கிறது தான் வள்ளலார்கள் இந்த பாடலில் சொல்கிறாரு. இந்த பிறப்பு அப்படிங்கிற சுழற்சியில் நாம் ஏன் எப்படி சிக்கிறோம், ஏன் இத்தனை கோடி பிறப்புகளை நாம் எடுத்தோம், மனித பிறப்பில் ஏன் ஏழைகளாகவும் செல்வந்தர்களாகவும் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி நம்ம பிறந்து அனுபவிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த புலன்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கண் காது மூக்கு வாய் செவின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதுக்கு பேர் ஞானேந்திரியங்கள்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது? தலைப்பகுதியில் இருக்குது. ஆக இந்த 5 தலைமை கர்த்தாக்கள் இவங்க எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பவர்ஃபுல்லான ஒரு டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுடைய ஆதிக்கத்தால் தான் நம்மளுடைய பிறப்பு சுழற்சி நாம் பெருங்கடல் சுழற்சியில் சிக்கிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இந்த பெருங்கடல் சுழற்சியை தடுத்து நிறுத்துறது எந்த பிறப்பால் முடியும்னு கேட்டிங்கன்னா,
இந்த பெரும் கடல் சுழற்சியை மனித பிறப்பால் மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிறத உறுதியாக எல்லா சித்தர்களும், எல்லா வேதங்களும், எல்லா உபநிடதங்களும் இதை தான் கூறுறாங்க. அப்படி இந்த 5 புலன்கள் ஒரு பெரிய பெரும் கடல் சுழற்சியில் உங்களை சிக்க விட்டுருது அப்படிங்கிறத பற்றி தான் சித்தர்கள் கூறுறாங்க. அப்போ இந்த புலன்கள் பார்த்தல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே அருள் பயணத்துலேயும் பக்தி பயணத்துலேயும் உயிர் கருணை அப்படிங்கிற அந்த உயர்ந்த உன்னத ஒழுக்கத்தோடு நாம் வாழணும். அப்போ தான் அந்த புலன்கள் வசப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது பொய் கொடுத்த மனமாயை சேற்றில் விழாதெனக்கே பொன்மணி மேடையில் ஏறி புந்தி மகிழ்ந்திருக்க கை கொடுத்தீர் உலகமெல்லாம் கழிக்க உழவாத கால் 2 கொடுத்தீர் எக்காலம் அழியாத மெய் கொடுக்க வேண்டும் உமை விடமாட்டேன் கண்டீர் மேல் ஏறினேன் இனி கீழ் விளைந்திறங்கேன் என்றும் மை கொடுத்த விழி அம்மை சிவகாமவல்லி மகிழ நடம் புரிகின்றீர் வந்தருள்வீர் விரைந்தே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொய் கொடுத்த மனமாயி என்னும் சேற்றில் விழாதெனக்கே பொன்மணியே, பொன்மணி மேடையில் ஏறி புந்தி மகிழ்ந்திருக்க. மனம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாயை. இந்த மாயை ரொம்ப விசாலமானது. இந்த மாயை எப்படி நம்மளை ஆட்கொள்ளுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாலையில் பயணம் செய்கிறோம். அந்த சாலை பயணத்தில் செய்யும்போது இப்போ திரைப்படம் ஒன்று வெளியாகுது. அது ரஜினி படமோ, விஜய் படமோ, அஜித் படமோ, அந்த படத்தினுடைய போஸ்டரை நம்ம பார்க்கும்போது நாம் அந்த படத்தை பார்க்கணுன்னு தோணுது இல்லைங்களா. அதே போல் நாம் பயணம் செஞ்சிட்ருக்கும்போது ஒரு இசை, அந்த இசையினுடைய பாடல் வரிகளும் மிக அற்புதமாக நம்மளை ஒரு மன நிகழ்ச்சிக்கு கொண்டு போகுது அப்படின்னா, இளையராஜா இசையோட எஸ்பிபி பாலசுப்ரமணியம் ஐயாவுடைய குரலோட அந்த பாடலை கேட்கணுன்னு நம்ம உடனே நம்முடைய செவி கேட்க துடிக்குது. நமக்கு பிடித்த உணவு சாலையில் செல்லும்போது அடையார் ஆனந்த பவன்லேயோ சரவண பவன்லேயோ இட்லி, தோசை, வெஜிடேரியனுக்கு நல்ல ஒரு சிறந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அங்கே போய் உண்றோம். அது நம்மளுடைய நாக்கு அதில் சுவைக்கு அடிமையாகுது. அதுபோல தான் இந்த 5 புலன்களும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அதுதான் நம்மளை ஆட்கொண்டு அதுதான் ஆட்சி புரிஞ்சிட்ருக்குது அப்படிங்கிறதான் சித்தர்கள் சொல்கிறாங்க. கண்களுக்கு தெரியாதது, புலப்படாதது, சூட்சுமம், மனம் அப்படிங்கிறதுக்கு கீழே 4 டிபார்ட்மெண்ட், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே பிரகிருதி தத்துவங்கள்னு சொல்லி தத்துவங்கள் இருக்குது. மொத்தம் 36 தத்துவங்கள். அந்த 36 தத்துவங்களுடைய தாத்பரியம் 60, 96 தத்துவங்கள்னு சொல்லுவாங்க. இந்த 96 தத்துவங்களை கடக்கணும். அதுக்கு வள்ளலார் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம். இந்த ஜீவ ஒழுக்கத்தை பார்த்தீங்கன்னா உயிர் ஒழுக்கம். இந்த உயிருக்குன்னு சொல்லி ஒரு ஒழுக்கம் இருக்குது. இந்த பார்த்தல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் அப்படிங்கிறத நம்ம ஒரு நேர்கோட்டில் கொண்டு போகும்போது இந்த உயிரானது ஒரு நிலைக்கு போகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு வள்ளலார் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு. அடுத்து இந்திரிய ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். சிற்றணுவானது பரமாணுவோட போய் சேர்றது. இந்த உயிர் ஆன்மாவோட போய் சேர்றது, அதாவது இறைவனோட போய் சேர்றது. அதுக்கு ஆன்ம ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் அவர்கள் கொடுத்துருக்காரு. 4 ஒழுக்கத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் வாழ்ந்தால் இயற்கையோடு எல்லாமல்ல இறைவனோடு 2 கலந்து விடலாம். இந்த பிறப்பு அப்படிங்கிற ஒரு பெரும் கடல் சுழற்சியிலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது? புயல்கள், பெங்கல் புயல்னு சொல்கிறாங்க. புயல்கள், கடினமான மழை, கடினமான மழைக்காலம், கடினமான வெயிட் காலம், கடுமையான பனிக்காலங்களை நாம் இப்படி முக்காலங்களையும் நம்ம சந்திச்சிட்ருக்கிறோம். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலிர் இதுவரையும் உண்மை அறிந்திலீரே, விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்தே எண்டகு சிற்றம்பலத்தை எந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்புறலாமே அப்படின்னு சொல்கிறாரு. கண்டதெல்லாம், நம்ம பார்க்குறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டதெல்லாமே வீண் அப்படிங்கிறாரு, பழுதுங்கிறாரு, எல்லாமே வேஸ்ட்டுன்றாரு. கற்றதெல்லாம் பொய்யே, நீங்கள் கற்றது அனைத்துமே பொய்யே அப்படின்றாரு. நீர் கழித்ததெல்லாம், நாம் இந்த உலகத்தினுடைய பயணத்தில் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய அஞ்ஞான இருள் வாழ்க்கை அத்தனையும் வீணே.
நாம் சாப்பிட்டதெல்லாம் உண்டதெல்லாம் மலம் கழிவு அப்படின்னு சொல்கிறாரு. உட்கொண்டதெல்லாமே குறையே அப்படின்றாரு. எல்லாமே குறையே. உலகியலில் இதுவரை உண்மை அறிந்திலீரே. உலகத்தவர்களே இதுவரைக்கும் நீங்கள் உண்மை எதையும் தெரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ விண்டதனால் இந்த காலம் பயணித்து வீணானதுனால ஈனி நீர் சமரச சன்மார்க்கத்தின் மெய்நெறியை கடைபிடிங்க. இயற்கையினுடைய உண்மை மார்க்கம்னு இருக்குது, அதுதான் சுத்த சன்மார்க்கம். இது எந்த மதத்தையும் எந்த ஒரு இதையும் சார்ந்தது கிடையாது. இது இயற்கையினுடைய ஒரு அறநெறி. அந்த மெய்நெறியை கடைபிடித்து நீங்கள் அதன் வழியில் வாழ்ந்தீங்கன்னா எண்டக சிற்றம்பலத்தை என்னுடைய தந்தை உங்களுக்கு அருள் செய்வார். அதாவது எல்லாமல்ல இயற்கை எல்லாமல்ல ஆண்டவர் தான் தந்தை அப்படின்னு சொல்கிறாரு. முயன்றுலகில் பயனடையா மூடமதம் அனைத்தும் முடுகி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாதே இயன்ற ஒரு சன்மார்க்கம் எங்கு நிலை பெறவும் எம்மிறைவன் எழுந்தருளல் இது தருணம் கண்டீர். துயின்று உணர்ந்தே எழுந்தவர் போல் இறந்தவர் எல்லாம் தோன்ற எழுகின்றது தொடங்கி நிகழ்ந்திடும் நீர் பயின்றறிய விரைந்து வம்மின் படியாத படிப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமே அப்படின்னு சொல்கிறாரு. இயன்றுலகில் பயனடையாத மூடமதம் அனைத்தும் முடுகி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாத இயன்ற ஒரு இயற்கை உண்மை சன்மார்க்கம் எங்கு நிலை பெறவும் அப்படின்றாரு. இந்த ஒரு சுத்த நெறி உங்களுடைய பிறப்புங்கிற ஒரு பெருங்கடல் சுழற்சியிலிருந்து காப்பாற்றிடும். அதனால் நீங்கள் இந்த படியாத படிப்பை படுத்திடலாம் உணர்ந்திடலாம் எல்லா சுகத்தையும் நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்லி வள்ளலார் அவர்கள் நம்மளுக்கு இந்த உலகத்தவர்களுக்கு எல்லாமே தெரிவிக்கிறாரு. சுகமறியீர் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகீர் சூதறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்திலீரே இகமறியீர் பரமறியீர் என்னே நும் கருத்தீது என்புருவீர் மரணம் வரில் எங்குருவீர் அந்தோ அகமறியீர் அனகமறியீர் அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் அடைந்திடுமின் ஈண்டே முகமறியார் போலிருந்தீர் என அறிந்தீரோ முத்தரெல்லாம் போற்றும் அருட்சித்தர் மகன் நானே அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது சுகமறியீர், சுகம்னா என்னான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. துன்பமின்றி துணிந்து அறிந்தீர் அப்படின்னு சொல்கிறாரு. துன்பத்தை தான் நாம் இன்பமாக நினச்சிக்கிட்டு ரொம்ப விரும்பி நாம் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சூதறிந்தீர், சூதுன்னா என்ன? சூதுவாது கெட்டது தான் சொல்கிறாரு. குடிப்பழக்கங்கள் போதை பழக்கங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் போய் உங்களுக்கு தீமையை விளைவிக்கக்கூடிய அத்தனை செயல்களையும் நீங்கள் போய் விரும்பி நீங்கள் ஏற்று போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இகம்னா என்ன, பரம்னா என்ன? இகம்னா இந்த உலகம், பரம்னா அவ்வுலகம். இகம்னா என்ன, பரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல. அதனால் அகமறியீர் அனகமறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அழியக்கூடிய இந்த உடலை அனக உடலாக மாற்றிடலாம், அதாவது அருளுடலாக மாற்றிடலாம், அமுத வடிவம் பெறலாம், அடைந்திடுமின் ஈண்டே அப்படின்னு சொல்கிறாரு. முகமறியார் போலிருந்தீர், என்னை நீங்கள் பார்த்தும் பார்க்காம நீங்கள் போயிட்டுருக்கீங்க. நான் சொல்கிறது எல்லாமே உண்மை, நீங்கள் விரைந்து வாருங்க, முத்தரெல்லாம் போற்றும் அருட்சித்தர் மகன் நானே. அருட்சித்தன் மகன், இந்த எல்லாமல்ல ஆண்டவருடைய ஞான சித்தனுடைய சித்தர் மகன் நானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதில் கூட இன்னும் ஒரு வார்த்தை போடுறாரு, நீங்கள் நம்ப மாட்டீங்க, உலகத்தவர்கள் நம்ப மாட்டாங்க மக்கள்னு சொல்லி. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புமினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே அப்படின்னு சொல்லுவார். ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் யான் அடையும் சுகத்தினை நீதான் அடைதல் குறித்தே அப்படின்னு சொல்லுவார். இறந்தவரை எடுத்திடும்போது அதற்றுகின்றீர் உலகீர் இரவாத பெரும் வரம் நீ ஏன் அடைய மாட்டீர் அப்படின்னு சொல்கிறாரு. இறந்தவங்களெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது ஒப்பாரி வச்சு அழுவுறீங்களேப்பா, இரவாத வரம் பெறலாம்னு கூப்பிட்றனே ஏன் வரமாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறாரு. அதுதான் சொல்கிறாருங்க. மறந்து இருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ நுமக்கு மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர் சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுங்கான் தெரிந்து வம்மின் இங்கே பிறந்த பிறப்பிதில்தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தே அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது இறந்தவங்களை ஒப்பாரி வச்சு இறந்தவங்களை எடுக்கும்போது ஒப்பாரி வைக்கிறீங்க, பட்டாசு வெடிக்கிறீங்க, இந்த மாதிரி ரொம்ப மேலதாளங்கள்லாம் முழங்கி நீங்கள் அதில் தேவையில்லாத பொருட்செலவுகள்லாம் பண்ணுறீங்க. இந்த உலகத்தவர்களை பார்த்து கேட்குறாரு, என்னதான் உங்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மறந்திருந்தும் நீங்கள் மறந்துடுறீங்க, உங்களுக்கு பிணி மூப்பு மரணம் வருது, நரை திரை தோல் சுருங்குது, நரைத்த முடி வருது, நம்மளுக்கு உடல் பலம் குன்றுது, அதுக்கப்புறம் உயிர் பிரிஞ்சிருது. நீங்கள் மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ நுமக்கு. இது என்ன சொல்லாருங்கன்னா,
ஆனால் இதில் நல்லோர் மனம், இதை தெரிஞ்ச நல்லோர் மனம் நடுங்குது அப்படின்னு சொல்லி வள்ளலார் அவர்கள் சொல்கிறாருங்க. அதனால் இந்த உலகத்தை அவர்கள் மனித பிறப்பெடுத்த உலகத்தவர்களை அந்த உயிர் கருணையோட வள்ளலார் அவர்கள் பிறப்பு அப்படிங்கிற ஒரு பெரும் கடல் சுழற்சியிலேருந்து நம்மளை மீட்கிறதுக்காக காப்பாற்றுறதுக்காக வள்ளலார் அவர்கள் மிகவும் அன்போட உண்மைத்தன்மையோடு அழைக்கிறாரு. அதுதான் திருவருட்பாவில் கொடுத்துருக்காருங்க. பிறந்த பிறப்பிதில் தானே நித்திய மெய்வாழ்வை பெற்றிடலாம், இந்த பிறப்பில் தானே நித்திய மெய்வாழ்வை பெற்றிடலாம், பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தே அப்படின்னு சொல்லுவார். ஔவையார் அவர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, மானிட பிறப்பு அரிது, அதில் மானிட பிறப்பு கிடைக்கிறதே அரிது, அதில் கை கால் ஊனம் இல்லாமல் கண் காதெல்லாம் குருடு செவிடு இல்லாமல் பிறக்கிறது மிக பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நமக்கு கல்வி கிடைச்சிச்சுன்னா அது ரொம்ப பெரும்பாக்கியம்ன்றாருங்க. அதை காட்டி நமக்கு ஞானம் தவம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனித பிறப்பு கிடைக்கிறதே பெருசு, அதில் குருடு இல்லாமல் செவிடு இல்லாமல் கிடைக்கிறது பெருசு. அப்படி மனித பிறப்பு பிறந்துட்டோம். இங்கே எத்தனையோ பேருக்கு இந்த பூமியில் கல்வி கிடைக்காம எவ்வளவோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ கல்வி கிடைச்சவங்க இருக்காங்க. அப்போ கல்வி கிடைச்சவங்களாம் ஒரு பெரிய பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ஞானம், அதாவது இந்த மாய உலகத்தினுடைய வாழ்க்கை பொய் அப்படிங்கிறத உணர்த்தி உண்மையான மெய்ஞானத்தை நீ வந்த வேலை இதுதான், உன்னுடைய நோக்கம் இதுதான், உன்னுடைய பயணம் இதுதான், உன்னுடைய வாழ்க்கை இதுதான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிற அந்த தெளிவு ஞானம், அதில் ஒரு தவம் புரிகிறோம், அந்த வாழ்க்கையே ஒரு தவ வாழ்க்கையாக வாழ்கிறது மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்லி தான் ஔவையார் அவர்கள் கூறுறாங்க. இதை தாங்க வள்ளலார் அவர்கள் பிறப்பு அப்படிங்கிற ஒரு பெரும் கடல் சுழற்சியிலேருந்து மீண்டு நாம் இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தில் மரணமில்லா பெருவாழ்வை வாழ்ந்திடலாம் கண்டீர், புரைந்துரையேன் பொய்ப்புகழின் சத்தியம் சொல்கின்றேன், பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே அப்படின்னு வள்ளலார் அவர்கள் கூறுறாருங்க. பொற்சபை சிற்சபை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த பெரும் கடல் சுழற்சியிலேருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக வள்ளலார் அவர்கள் பாடல்களில் தெரிவிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு அடுத்த சிறந்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம்.